வீடோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அரண்மனை மாதிரி இருக்குது. ஆனால் அரண்மனை கிடையாது, வீடு தான். இந்த ஒரு வீடோட லென்த்து பார்த்துக்கங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஒரு சந்துலேருந்து அடுத்த சந்து வரைக்கும் ஒரு வீடு. கிட்டத்தட்ட 90 சென்ட் 100 சென்ட், அதாவது ஒரு ஏக்கரில் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான வீடுகள். அது மேலே ஓடு, அடியில் ஃபுல்லாக தேக்கில் வந்து அப்படியே பால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரி தேக்கில் வந்து ஒரு மரத்தோட ஸ்மெல்லா. ஆமாம், மரத்தில் மனம் அது. பா எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இந்த தூண் எல்லாமே இட்டாலியன் கிரானைட். வால் டைல்ஸ் எல்லாம் ஜப்பான் டைல்ஸ். மரம் எல்லாம் பர்மா டேக்கு. மிரர்ஸ் எல்லாம் பெல்ஜியம் மிரர்ஸ். இங்க வந்து 1 2 3 முட்டையோட வெள்ளக்கரு, கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு இதெல்லாம் அரைச்சு அப்ப பண்ண பினிஷிங். 95 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயிண்டிங்கோ பாலிஷோ கிடையாது. ஆனா இப்போ இந்த வீடை விற்கிறதா வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த வீடை விற்றா எத்தனை கோடிக்கு போகும்? சுமார் சொல்லுங்களேன், கணக்கு போட முடியாது. இந்த கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்கே 10 லட்ச ரூபா இப்போ கையெழுத்து சாமா. அப்போ இந்த வீடை முடிக்கிறதுக்கு 1935 கட்டப்பட்ட வீடுகள். நல்லா செழிப்பாக தான் வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடுகள்லாம் கட்ட முடியும். தமிழ்நாட்டில் இதுதான் உயரமான மேட்டு பகுதி. தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ஊர் தான் மேட்டு பகுதியா? ஆமாம், எப்பவுமே வெள்ளமே வரவே வராது. மற்ற ஆளே கேட்குறாங்க, எத்தனை கோடினாலும் கொடுப்போம், ஒரு வீடு கிடைக்குமா? முடியாது. இந்த கல்லில் வந்து என்னெல்லாம் போடுவாங்கன்னா முட்டை, கடுக்கா, கருப்பட்டி, சுண்ணாம்பு எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சி தான் இந்த வீடுகள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லாக்குங்க இது. சர்வசாதாரணமாக இந்த ஒரு கதவே பல லட்சம் ரூபாங்க. நம்ப முடியுதா? அப்போ இந்த வீடு எத்தனை கோடி சேரும்? இவங்களுடைய ஒரு பெருமையாகவே வச்சுட்ருக்காங்க. இதை நம்ம நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைல்ஸ், இம்போர்ட் பண்ண ஐட்டம்ஸ். என்னது முட்டையில் கட்டின வீடா? ஆமாங்க, நானும் அப்படி அந்த ஆச்சரியத்தோடு தான் நான் அந்த வீடை பார்க்க போனேங்க. ஆனால் ஒரு வீடு 2 வீடு கிடையாதுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடுகள் இருந்தது. நீங்கள் இதை பார்த்தோன்னா காரைக்குடி நினச்சிருவீங்க. இது காரைக்குடி கிடையாதுங்க, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் தான். பயங்கரமான செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பூட்டி கிடக்கும். அந்த வீடுகளை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, விற்கவும் மாட்டேங்கிறாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலுமே அந்த கோடி எவ்வளோ கொடுத்தாலும் அந்த வீடுகளை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடை தங்களுடைய அடையாளமாக வச்சுட்டு இருக்காங்க. வாங்க இந்த வீடை பற்றி இந்த ஐயா சொல்கிறது ஃபுல்லாக கேட்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அசந்து போயிருவீங்க. ஓ, கண்ணால் எடுத்துனா சொல்லி இங்கே எடுத்து போடுறதானா இந்த வீடு? ஓ, அதே மாதிரி இவர் உதயநிதி, உதயநிதி. ஆமாம்மா, இந்த வீடு. ஓ, அந்த வீடுங்களா? ஓ, இப்போ நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த இங்கே எல்லாமே என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் பேசி வரும். டோட்டலாகவே இதெல்லாம் இருக்கு, விட மாட்டேங்கிறாங்க. இந்த பெயிண்டிங் பண்ண மட்டும் இந்த கொஞ்சோண்டுக்கு மட்டுமே 10 லட்சம் ரூபா வந்துருக்கும். ஏன் எதனால பெயிண்டிங் பண்ண கொஞ்சத்துக்கு 10 லட்சத்துக்கு காரணம் என்ன? எல்லாமே இந்த மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் அடிப்போம். ஓ, பார்த்துட்டு வந்தோம்னா அண்ணன் வந்து அங்கே ஜாஸ்ட் வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. ஓ, ஆனால் கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்குது இந்த வீடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்கே 10 லட்ச ரூபா இப்போ கையெழுத்து சாமா. அப்போ இந்த வீடை முடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் தெரியல. ஏன்னா மிஷின் வச்சு பழமை மாறாமல் கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து செலவு அதிகமாகும் இல்லைங்களா? நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம்மா இதுக்குள்ளெல்லாம். ஆயிரத்தி 1935 கட்டப்பட்ட வீடுகள். நல்லா செழிப்பாக தான் வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடுகள்லாம் கட்ட முடியும். ஆனால் எல்லா வீடுகளும் பூட்டி கிடக்கு. அது ஏன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு ஒவ்வொரு வீட்டில் வாடகைக்கு ஒரு வீடு சேஃப்டிக்காண்டி. இப்போ ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்கள் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா இந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவா. அப்போ வந்துட்டு தான் வருவாங்க. ஆமாம், மற்ற டைமில் சும்மா பூட்டியே தான் கிடக்கும். இல்லைன்னா ஏதாவது முக்கியமான குலதெய்வ கோயில் திருவிழாக்கள்னா வருவாங்க.
ஓ அதான் அந்த விசேஷங்களுக்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர மற்ற நேரங்களில் வந்து எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கும். கிடக்கு. இந்த குடி இருக்கிறவங்க தான் சைடில் ஒன்று குடி வச்சிருப்பாங்க, பேக்கில் குடி வச்சிருப்பா. ஒவ்வொரு வீடு இப்போ இந்த வீடு வந்து இங்கேருந்து எடுத்தீங்கன்னா அடுத்த தெரு வரைக்கும் ஒரு என்ட்டு. ஓ ஒரு வீடு வந்து இங்கேருந்து பின்னாடி சந்த வரைக்கும் போகும். இந்த வீடுலேருந்து அந்த லாஸ்ட் அந்த தெரு போகுதுல்ல, ஆமாம்மா, அந்த என்ட்டு 90 சென்ட் ஒரு வீடு. ஒரு வீடு 90 சென்ட், ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கரில் வந்து ஒரு வீடு இருக்கும். 100 சென்ட். 100 சென்ட் கட்டிடுவாங்க. ஓ ஆனால் இப்போ வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் வெளியே வேறு ஊர்கள்லையும், ஆமாம், யூஎஸ்ஏ, சிங்கப்பூர் அப்படி இப்படி. ஆனால் அப்போவே செழிப்பான வாழ்ந்தவங்க தான் அவங்க. ஏன்னா பயங்கரமாக. ஆனால் இப்போ நல்லா கோடீஸ்வரவங்க தான் இருக்காங்க எல்லாருமே. என்னென்ன பிஸ்னஸ் இவங்கெல்லாம் பண்ணக்கூடியவங்களாம்? எல்லாமே வந்து சில பேர் பாய்லர் தயார் பண்ணுறது, மிஷினரி. இல்லை ஆரம்பத்தில் இவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா? அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்பத்தில் வட்டி கொடுத்து வாங்குறது. மேக்ஸிமம் இருக்கவங்க எல்லாமே வட்டி கொடுத்து வாங்குவாங்க. இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் கொழும்புலேருந்து கண்டி, கதிர்காமம், பதிலை அங்கேருந்து வந்தவங்க. ஓ வந்து அங்கே ஒரு காலத்தில் இதான ஒன்று எப்படி இங்கே பொண்ணு இந்த தமிழ்நாட்டில் இதுதான் உயரமான மேட்டு பகுதி. தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ஊர் தான் மேட்டு பகுதியா? ஆமாம், எப்பவுமே வெள்ளமே வரவே வராது. இந்த ஏரியா பேர் கரெக்டாக சொல்லுங்கள். செட்டிநாடுன்னு சொல்லுவா. இதான் செட்டிநாடுங்களா? 96 ஊர் செட்டிநாடு. ஓ சரி சரி, இதான் செட்டிநாடுங்களா? அப்போ செட்டிநாடுக்கு வந்து செட்டிநாடுன்னா இது வந்து ஊர் வந்து சுக்கனாராம். செட்டிநாடுன்றது வந்து காரைக்குடி பக்கம். ஆமா, அதுதான் செட்டிநாடு. ராஜா விட்டு வீடு இருக்குல்ல, ஆமா, அதுதான். சரி, அப்ப இது வந்து அதை விட மேட்டு பகுதி தான். டோட்டலாவே காரைக்குடி இது தேவகோட்டை இங்க பூராமே மேட்டு பகுதி. ஓ அதை தெரிஞ்சுதான் இங்க வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ ஆனா ஆரம்பத்துலலாம் ரொம்ப வறுமை பஞ்சம் அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க வட்டி கொடுத்து நல்ல லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி வீடுலாம் கட்டியிருக்காங்கன்னா. இப்போலாம் செங்கல் வச்சு இந்த மாதிரி போல் ஹைட்டுக்கு ஃபவுண்டேஷன் ஏற்ற முடியுமா? அந்த கல் வச்சுங்களா? ரொம்ப கஷ்டம். தரையே அந்த பைப்பு போகுது இல்ல, ஆமா, அதுதான் உள்ள தலைமை. அதாவது இந்த செக்யூரிட்டி கேமரா இருக்கிறதுக்கு பக்கத்துல பிவிசி பைப் போகுது பாருங்க, அந்த பைப்பு தான் வந்து தலைமை. இது கீழே எல்லாம் ஒண்ணுங்க சுரங்கம் கிடையாது. கிட்டத்தட்ட 6-7 அடி இருக்குமா? கூட இருக்கும். 1.5 ஆள் மட்டும் இருக்காது. அதான் 1.5 ஆள் 6-7 அடிக்கு மேல இருக்கும். அதுக்கு மேலதான் வந்து வீடுகளே கட்டியிருக்காங்க. அதான் இப்ப எல்லா வீடுகளும் அப்படிதான் இங்க அதிகபட்சம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டும் அந்த மாதிரி. இப்ப இந்த இங்க வந்து இந்த வீட்டை பத்தியில உள்ள இது கீழே ரோடு இங்க இந்த இருக்குல்ல கடை, ஆமா, இதுக்கு கீழே தான் ரோடே. இவங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா மேல 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 ரோட போட்டு மேல தலைக்கு மேல வந்துருச்சு ரோடு. வீடு வந்து கீழே போய் நீ அது வந்து ஜாக்கி வச்சு ஏற்ற முடியும். ரோடு போறவன் என்ன பண்ணணும்னா நோண்டி எடுத்துட்டு போட்டா ரோடுக்கு அந்த இருக்கிற மட்டத்திலே. ஆமா, இதை பல முறை சொல்லி ஆனா இப்ப சட்டம் போட்டாங்க, அப்படிதான் பண்ணணும், உயர்த்தக்கூடாதுன்னு போடுறாங்க. ஆனா மறுபடியும் பண்ணிடுறாங்க. காரைக்குடியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லயுமே வீட்டுக்குள்ள தண்ணி போகுதுன்னா என்ன காரணம்? ஆமா, ரோடு ஹைட் ஆகுறது தான். சரி சரி. நான் இந்த ரோட்டுக்காண்டி இந்த கதவை அறுத்து இங்க இது பண்ணி இதை மேல கதவை ஏற்றி. இது உங்க சொந்த வீடு? இல்ல வாடகை. சரி சரி. இல்ல இப்படி இருந்த கடை இது ஹைட். ஆமா, அதான் தெரியுது. அங்கிருந்து கீழே இறக்கத்தான் கிடக்கு. நான் என்னுடைய சௌரியத்துக்காண்டி இதை ஹைட் ஏற்றி கதவை அறுத்து ஏற்றிருக்கேன். இல்லைன்னா இதுக்கு கீழே போகணும் ரோடு. இந்த கடையில ஏறுறதுக்கு 2 வாசப்படி வேணும். ஓ அவ்வளோ ஹைட் இருந்துச்சு? ஆமா, அந்த வாசப்படியெல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்ப 10 அடி உயரத்துக்கு தளம் ஏற்றிருக்கா. அந்த காலத்துல வெள்ளக்காலம் வந்தாலும் சேஃப்டியா இருக்கணும். ஆனா படி ஏறணும்னா ஒரு 15 படி ஏறணும். ஆமா கண்டிப்பா. ஆனா இதுல வந்து சுரங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வீடுகளா இருக்குங்களா? அந்த பாதாளம் நகைகளை பதுக்கி வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன இந்த இது நெல்லு கொட்டி வைக்கிறதுக்கு வச்சிருக்கா, சேமிப்பு கிடங்கு மாதிரி. ஆமா, கிடங்கு மாதிரி. அந்த நெல்லை எடுக்கணும்னா கீழே ஒரு இது வச்சிருப்பா, அது வழியே நெல். இப்போ அந்த மாதிரி நம்ம எதுவும் இங்கே பார்க்கவே முடியாது, உள்ளவே இப்போ காட்ட முடியாது. இல்லை, ஆனால் இந்த குருதுகள் இருக்கு, மண் குருதுகள். கிராமத்தாலையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த குருதுகளில் கொட்டி வச்சுக்குவாங்க. ஆமாம், அந்த பானை மாதிரி ஒரு ஐட்டத்தில் வந்து கொட்டி வச்சுக்குவாங்க. ஆமாம் ஆமாம், கீழேருந்து அந்த எடுத்துக்குவாங்க. ஆனால் எதுவுமே சிமெண்ட் கட்டடமே கிடையாது. ஓ ஆனால் ஆமாம், சொன்ன மாதிரி எந்த இதில் கட்டியிருக்காங்க? சுண்ணாம்பும் கடுக்கா வெள்ளம் கருப்பட்டி இது பூரா ஆட்டி இது பண்ணுவாங்க. சுண்ணாம்பு, வெல்லம், கடுக்கா, கருப்பட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட்டி அது மூலமா ஆட்டி இல்லை, இங்கே வச்சு இந்த நம்ம மிளகா அரைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கல் இருக்கு, போட்டு இந்த செக்கு மாதிரி
பண்ணிட்டு குழச்சி எடுத்து அதுதான் பூச்சி. ஓ, வீட்டு உள் பக்கம் இருக்குல்ல, ஆமாண்ணா. அந்த உள் பக்கம் வந்து நம்ம கண்ணாடியே தேவையில்லை, செவத்தை பார்த்து சீவிக்கலாம். அந்த அளவுக்கு சைனிங்காக இருக்கும். அது சுண்ணாம்பு சேவை. இந்த முட்டை கரு இருக்குல்ல, ஆமாம், அது மஞ்சள். இந்த ஐயா சொன்ன மாதிரி படி பாருங்க, அந்த வீடுடைய வாசப்படி எவ்வளோ தூரம் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 15 படிக்கட்டு கட்டியா அதுக்கு மேலே தான் அந்த வீட்டுக்கு மேலேயே போக முடியும். அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க. காரணம் வந்து எந்த காரணத்தை கொண்டு தண்ணி வந்தாலும் வீடுகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு வேலையும் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரி, மேலே ஒரு யானையும் அதோட பக்கத்தில் ஒரு தென்னை மரத்தெல்லாம் அப்படி தத்ரூபமாக அந்த காலத்துலேயே வடிவமைச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது. பெயிண்டிங் செலவு தான் எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு. பல லட்சங்கள், 10 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே தான் பெயிண்டிங் செலவே ஆகும் பழமை மாறாமல் இருக்கணும்னா. ஆனால் நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு அணா அப்படிங்கிறதே பெரும் கஷ்டமாக இருந்த ஒரு காலம். வீடோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அரண்மனை மாதிரி இருக்குது. ஆனால் அரண்மனை கிடையாது, வீடு தான். இந்த ஒரு வீடோட லென்த்து பார்த்துங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஒரு சந்துலேருந்து அடுத்த சந்து வரைக்கும் ஒரு வீடு, கிட்டத்தட்ட 90 சென்ட் 100 சென்ட், அதான் 1 ஏக்கரில் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் கட்டியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான வீடுகள். அதுவும் பார்த்திங்கன்னா அதோடைய ஹைட்டு, இதெல்லாம் எதுக்கான வீடுகள் ரூமுன்னு தெரியாது. ஒரு அந்த காலத்தினுடைய பூட்டுகளும் ஸ்டெப்பு பார்த்துங்க. அதாவது இதுதான் வந்து அவங்களுடைய அஸ்திவாரம் சொல்லுவாங்களா. அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதை சரி 12. இதை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ ஹைட்டில் தான் இந்த வீடுகள் இருக்குது. இந்த 12வது ஸ்டெப்பில் இருக்கிறது தான் முதல், அதுதான் வீடு. அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சேமிப்பு கிடங்கு அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க கூட தெரியுது. ஏன்னா இதுக்கெல்லாம் வீடு கிடையாது, இதெல்லாம் உள்ளே போகக்கூடிய ரூட்டு கிடையாது. மெயினான இதை பார்த்திங்கன்னா மேலே தான். என்ன தண்ணி வந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத மாதிரியான வகையில் கட்டப்பட்ட வீடுகள். ஆனால் நெல் வைக்கிற கேட்டுங்களா? ஓ, இதெல்லாம் வந்து நெல் விளைஞ்சி கொண்டு வரதை இதுக்குள்ளே தான் வச்சு பூட்டிக்குவாங்க. வேணும்போது இப்படி எடுத்துக்குவாங்க, வேணும்போது இப்படியே உள்ளே போய் எடுத்துக்குவாங்க. இந்த ரோடு போட்டதுனால இதுவும் அதே மாதிரி தான் கீழே போயிடுச்சு. ஓ, அப்போ இன்னும் அடியில் இருக்குது. இதை விட ஆழமாக இருக்கக்கூடிய இடம் தான். இன்னும் ஆழம். இது இந்த வீட்டில் தான் இப்போ குடி இருக்கிறது. அப்படியே வீடு எதுங்க அப்போ நீங்கள் இருக்கிறது? இந்த இருக்கே, இது வந்து கல்யாணங்களுக்குள்ள சாப்பாடு ஹால். இது நான் கீழ் பகுதியா? இல்லை, மேல் பகுதி. மேல் பகுதி. இந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல். ஆமாம் ஆமாம்மா. இது ஃபுல்லாகவே சாப்பாடு ஹால். ஓ, அதேமாரி இந்த வீடு தான் பார்த்தேன். இந்த வீடுனா அங்கிட்டு உள் அந்த சைடு இது ஃபுல்லாகவே ரூம். இப்போ இதெல்லாமே கல்யாண மண்டபமாக பயன்படுத்தியிருக்காங்களா? அவங்க வரும்போது அவங்க பயன்படுத்திக்குவாங்க. மற்றபடி மற்ற நாளையில் இதெல்லாம் திறக்க முடியாது. தண்ணி வர பைப்பு பற்றியில் வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி பூரா வர பைப்பு. ஓ, அங்கே மழை தண்ணியெல்லாம் வெளியே வந்து 8 இன்ச்சு பைப்பு சைஸில் வரும் பைப்பு. இதே அளவுக்கு தண்ணி டோட்டலாக ஒரு இடத்துல வந்து இது வீட்டுக்குள்ளே பெய்யறதுக்கானது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா வந்து உள்ளே காட்டித்தரேன் அப்படிங்கிறாரு. ஒரு சைடு தான் போகலாம். ஓ, ஒரு சைடு போகலாம். ஐயா வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. அவர் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பார்ப்போம். இது அதெல்லாம் ஒரே வீடு தான். அப்படி போய் உள்ள இது தரணும்னா இங்கிட்ட உள்ள எக்ஸ்சேஞ்ச். ஓ, அது மாதிரி வெளியே அங்கேயும் ஒரு வழி இருப்பாங்க. நின்று பாருங்க, இந்த இங்கிட்ட இருக்கல வாசல். இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டின வீடு. ஓ, சரி, பழைய மாடல். ஓகே. இந்த வீட்டுக்கு கனெக்ஷன் உள்ளுக்கே கனெக்ஷன் இருக்கு. ஆமா, அந்த தெருவுல இந்த சந்து வரைக்கும் ஒரு வீடு. அது அந்த பெரிய வீடுங்களா? இந்த உள்ள சந்து இருக்குல்ல. ஆமாமா, ஒரு சந்து விட்டு கட்டிருக்காங்க. இந்த சந்துல இருந்து இந்த தெரு வரைக்கும் ஒரு வீடு. அந்த சந்துல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஒரு வீடு. இந்த சந்துல இருந்து அடுத்தது வரைக்கும் ஒரு வீடு. 3 வீடு ஒரு தெரு. அப்பா, அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் வாழ்ந்து அழிஞ்ச இடங்கள். ஓ, அந்த கேட்ல இருந்து இந்த பெயிண்ட் அடிச்சுக்கல இது வரைக்கும் ஒரு வீடு. அதாவது இந்த பெயிண்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும். ஓ, இந்த இதுல இருந்து அந்த செடி அந்த ஒரு செவரு. ஆமாமா, செவரு வச்சிருக்காங்க. ஒரு எண்ட் ஒரு வீடு. இதெல்லாம் எல்லாமே க்ளோஸ். வீடுகள்லாம் இருந்து இடிஞ்சிருச்சுங்களா? ஆமாமா, கிடையாது. வா,
அது பயங்கரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்கன்னா. இப்போலாம் இப்படி பில்லர் போட முடியாது, இப்படி டிசைன் பண்ண முடியாது. இப்போ இந்த கேட்டுலாம் இப்போ போடுற கேட்டுலாம் கொஞ்ச நாளையில் எங்களுக்கு துரு பிடிச்சி ஆமாம்மா தனியாக தொங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த காலத்து ஏதாவது இது இந்த வீடு கட்டும் போதே ஆரம்பத்துலேருந்து இருக்குது. ஆனால் நல்ல பயங்கரமாக ஸ்ட்ராங்கான இது தான் போட்டிருப்பாங்க. இது வந்து மூணு பசங்க, 3 பேருக்கு 3 கிச்சன். யாருக்கு? இந்த வீட்டுக்கு பெரியவர் இருந்தார், அவருக்கு 3 பசங்கன்னா 3 கிச்சன். ஓ, தனித்தனியாக சமைச்சுக்குவாங்க. ஆமாம். எதனால் ஒட்டுக்க சமைக்க மாட்டாங்களா? அப்போவே தனியாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி எய்ம் பண்ணி கட்டியிருக்கா. ஓ, கல்யாணத்துக்கு பிறகு கட்டலாம். இது வந்து சாதாரண திருவிழாக்களில் உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள சாப்பாடு காலம். இது வந்து பொதுமக்களில் வந்து கலந்துக்கிற மாதிரியா? பொதுமக்களாக இருந்தாலும் அவங்க சொந்தக்காரர்களாக இருந்தாலும் திருவிழா நாட்களில் இங்கே நடத்துகிற சாப்பாடு. ஓ, ஓகே ஓகே. நாட்களில் உள்ளுக்கு இருக்கிறது வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஒரு பிள்ளைகள் கல்யாணத்துக்குன்னா. ஆனால் ஒவ்வொரு ஜன்னலுமே கதவு மாதிரி சைஸாக இருக்குண்ணா. நிழல இங்கே இதில் பார்த்துருக்கீங்களா 1000 ஜன்னல் வீடு இல்லைங்களே. காரைக்குடிக்கு போங்க, ஒரே வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல் வந்து 1000 ஜன்னல். 1000 ஜன்னல். ஆனால் உள்ளே விடுவாங்களா தெரியல, போய் கேட்கணும், கேட்டு பார்க்கணும். அதுக்கு அந்த தெரு பேரே வந்து 1000 ஜன்னல் தெரு. ஓ, பேரே 1000 ஜன்னல் தெரு. 1000 நிலவுகள் வீடுங்களா? நிலவா இல்லை 1000 ஜன்னல்? 1000 ஜன்னல் வீடு. ஓ, அதான் பாட்டு 1000 ஜன்னல் வீடு பாட்டே இருக்குல்ல. அப்போ எல்லாமே வந்து அந்த அதெல்லாம் வச்சு கணக்கு தான் எடுத்திருப்பாங்க. அப்பா, ஓ, பின்னாடி கல்யாணம் முடிஞ்சா இந்த இலையெல்லாம் கொட்டிக்கிட்டி போட்டு அந்த கொல்லை பின்னாடி சைடு. ஓ, கொல்லை. ஓகே ஓகே. இது வந்து கிச்சன். எதுக்கு? கல்யாணத்துக்கு சமைக்கிறது. ஓ, கல்யாணத்துக்கு சமைக்கிற கிச்சன் மட்டும். ஆனால் உள்ள ஒரு பானை இருக்கு, அதெல்லாம் வந்து அந்த நீங்க சொன்ன நெல்லெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ பம்ப் செட் மோட்டர் பற்றியில்ல. அப்பத்த மோட்டரானா? ஆமாம், அதாவது தண்ணி கிணத்து இந்த மாதிரி கிணறு. கம்பெனி மெட்ராஸா? அது என்ன கம்பெனி? இந்த வீட்டுக்காகவே பிரத்யேகமா போடப்பட்ட கிணறு அங்க இருக்கு. அது இங்க 1 2. ஆனா மோட்டர் அப்படியே இருக்கு, எடுத்து கூட வச்சிடல. ஓ, இந்த வாரண்டி போ அக்கா. இது இந்த மேல தளத்துல பெய்யுதுல தண்ணி பூரா டோட்டலா இங்க இருந்து இங்க ஒரு சப்ளை ஆகும். இதுல இந்த பைப்ல அது வந்து இங்க இதுக்குள்ள பெய்யுதுல. ஆமாண்ணா. இந்த தண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள போறது. இது வந்து மேல மொட்டை மாடிக்கு இதுல. ஆமா, அந்த தண்ணி பூரா ஒன்னா கவரேஜ் ஆகி இது வழியா. ஓ, இங்கேயும் வரும், இன்னொரு இடத்துல இந்த பைப்ல வரும். இதெல்லாம் இங்க இருந்து வர தண்ணி எங்க போகும்? இந்த பைப்ல போய் வெளியே. ஓ, ஆனா என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நம்ம தொடச்சு ஊத்துறோம், மெத்தி ஊத்துறோங்கிற மாதிரி எந்த பஞ்சாயத்துமே இல்லை. அதுக்கு தானே 30 வயரம் ஏற்றி இந்த தண்ணி பூரா இங்கே தெரிக்கும். தப்பு தப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கல்லு தான், பெரும் அந்த இந்த கல்லு. பா, சரியான இதில் தான் கட்டியிருக்காங்க. சர்வ சாதாரணமான. இங்கே மேலே ஓட்டு போட்டாலும் உள்ளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஃபுல் ரீப்பர் வைக்கதாக்காம. ஆனால் மேலே ஓடு ஃபுல்லாக அடியில் வந்து ரீப்பர் தெரியுது. இது என்ன மரமாக இருக்குண்ணா? அதெல்லாம் எல்லாமே தேக்கு, ஃபுல் தேக்கு தான். ஆமாம், தேக்கு. மேலே ஓடு, அடியில் ஃபுல்லாக தேக்கில் வந்து அப்படியே பால் சீலிங் ஒர்க் பண்ண மாதிரி தேக்கில் வந்து ஒரு அடி கூட வாங்க. ஆனால் அந்த மரத்துடைய மனம் வருது இங்கே நின்னாலே. ஒரு மரத்தோட ஸ்மெல்லா? ஆமாம், மரத்தோட மனம் அது. வா, வாரமுறை எவ்வளோ பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. பூராமே தேக்கு, ரோஸ் வுட்டு. அங்கிட்டு இன்னும் நீங்கள் காரைக்குடி போக முடியும்னா அதுதான் இந்த சந்தனங்கள் வச்சு கட்ட இருக்கு. இந்த கல் எல்லாமே வந்து அப்போ பதிக்கப்பட்ட கல் தான். எதுவுமே ஆல்ட்ரேஷன் கிடையாது. ஆல்ட்ரேஷன் இல்லை. இப்போலாம் முடியுமா? இப்போலாம் இந்த பெயிண்ட் எங்கே கிடைக்கும்? இது பெயிண்ட் இல்லைண்ணா, இது பெயிண்ட். அது இதுதான் சுண்ணாம்பு மாதிரி. அது ஒரு கலவை தான். இதா இருக்குல்ல, இல்லை அது ஒரு கலவை தானே.
இப்போலாம் கலரே சூப்பராக இருக்குது. இப்போலாம் வரவே வராது. நல்லா கூலிங்காக இருக்குண்ணா உள்ள. இந்த நான் சொன்னல இது கூட சுண்ணாம்பு செவரு. இந்த இது இன்னும் பாலிசா இருந்துச்சு, இது இன்னும் இப்படி சிவலாம் செவத்துல. இப்போ எல்லாம் இப்போ ரிப்பேர் பார்க்கணும்னா சாதாரணமாக 1 லட்ச ரூபாய். ஒரு கை 10,000 ரூபா வேணுமா? எந்த கைக்குனா இந்த இது ஒன்று மட்டும், ஒரு பீஸ் மட்டும் பாலிஷ் பண்ணி பெயிண்டிங்கா புதுசு வாங்குறது. ஓ, இந்த ஒரு மரத்துக்கு மட்டுமே 10,000 ரூபா வந்துடும். 10,000 ரூபா. அதுவும் தேக்கு கிடையாது. தேக்கு கிடையாது. தேக்குன்னு சொல்லி வேற ஏதாவது கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் தேக்காருனா ஜாஸ்தியாக அது செட்டியார் பாரு கண்டுபிடிச்சிடும். அது இவங்க எல்லாமே செட்டியார்கள் தாங்களா? ஆமாம். ஓ, இந்த வீடுகள் இருக்கக்கூடிய காரைக்குடி இந்த சைடு இருக்க எல்லாமே செட்டியார்கள் தான். மற்ற ஆளுகள் இப்போ வந்து மற்ற ஆளு கேட்குறாங்க, எத்தனை கோடினாலும் கொடுப்போம், ஒரு வீடு கிடைக்குமா? முடியாது. ஆனால் இதெல்லாமே வந்து அப்போ பயன்படுத்தப்பட்ட அதே பீரோ தான். ஆனால் அப்படியே கதவை பூட்டு மட்டும் காட்டிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காங்க பாரு. எவ்வளோ பெரிய யானை வந்து இடித்தாலுமே உடையாதுனா? 3 லாக் வரும். 3 லாக்கு. 1 2 3. இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை 4 பூட்டிட்டு பார்த்துங்க. இதில் ஒரு பூட்டு போட்டுவீங்க அப்படிதானே? போட மாட்டோம். போட்டோம். இது அப்படி சும்மா வச்சுக்கிட்டோம்னா இதை போட்ட மாட்டோம், இதை மட்டும் தான் எல்லாம் போட்டுவோம். இது இப்படி சும்மா வச்சாலே போதும். ஆமாம். இது ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டு இங்கே வந்து 1 2 3 அவ்வளோதான். நம்ம 3 லாக்கு. இதெல்லாம் இப்போ சர்வீஸ் தான் பண்ண முடியுங்களாண்ணா? அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியுமா? ஆள் இருக்கு. வா, திறக்கிறதுக்காகவே தனியாக சாப்பிடணும். இது எதுக்குன்னா இந்த 2 குடி இருக்குல்ல. ஆமாம். இது இந்த கதை போய் இடிக்காம இருக்கிறதுக்கு, இந்த இதில் போய் செவுத்துல இடிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து எதில் முட்டினா அது இது இந்த இது வந்து முட்டிங்க. ஓகே ஓகே. தெரியுது. அவ்வளோதான். ஓகே. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இந்த பட்டையை தூக்கி இதில் மாட்டி இங்கே லாக் பண்ணிடுது. அரண்மனை கோட்டையை லாக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு இங்கே எல்லா ரூட்டிலையும். ஓ, கதவுக்கு பின்னாடி கதை உடைச்சாலும் இந்த இங்கே நாங்கள் உள்ள லாக் போட்டிருக்கோம்ல. ஆமாம்மா. திறக்க முடியும். ஆனால் அப்போல்லாம் வந்து நல்ல இந்த வசதி இல்லாதவங்க நிறைய பேர் போகும்போது திருடவில் வருவாங்க. இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் பயங்கரமாக நடக்கும். இப்போதான் வராங்க. இப்போதான் வராங்க. இந்தியெல்லாம் அந்த அளவுக்கு. ஆனால் படத்தில் காட்டும் போதெல்லாம் இந்த மாதிரியான வீடுகளில் தான் நிறைய திருடுறதெல்லாம் வந்து அது இப்போ அப்போ கிடையாது. ஆனால் இது தேக்கு மரம் தானா? ஆமாம். ஃபுல்லாக இருக்கிற மரம் எல்லாமே தேக்குதான். சாதாரணமாலாம் போட மாட்டான். இல்லைன்னா நேரம் எல்லாம் உளுத்து கொட்டிருக்கும். ஒரு இதுக்கு தேக்கு இல்லாமல் வேற இருக்கலாம். மேல் மரம், கதவு, ஜன்னல், முக்கியமான இது பூரமே தேக்கு தான். இந்த மாதிரிலாம் லாக்கெல்லாம் இப்போ இங்கே வருது. எங்கன்னா பாலத்துக்கே இப்படி போடுறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஒரு மேம்பாலம் கட்டும்போது எந்த அளவுக்கு திக்கான பாலம் கம்பி போடுவாங்களோ, இரும்பு போடுவாங்க, அந்த மாதிரியான பைப் எப்படி போடுவாங்க பாலங்கள். போகலாம். அப்போலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு டைம் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை போல தெரியுது. அப்படியே இதெல்லாம் இப்போ இருக்கு 100 வருஷம் ஆக போகுது. ஓகே, இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பல வீடுகள் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஷூட்டிங் வேணும் அப்படின்னா நம்ம அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு. இப்போ அந்த வீடினுடைய கடைசி பகுதி வந்துட்டோம். இதுதான் இந்த ஒரு வீடோட எண்டு. அந்த கடைசி இந்த இதை முடியலையே. இது பூரா கொல்ல அந்த எண்டு, அந்த ரோடு தார் ரோடு வரைக்கும். ஆனால் இந்த சாதாரண செங்கல் வச்சு கட்டிருக்கிறது இந்த வீட்டோட கொல்ல பகுதி. ஓ, சமையல் மேல் பெருங்கொண்டை சமையல் வேணும்னா இங்கேயும் கொட்டையை போட்டு இந்த மரத்தை பூரா சுத்தம் பண்ணி. அதாவது இப்போ வீடுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு கட்டுவோம்ல, இல்லை பின்னாடி கொஞ்சம் இடம் விடுவாங்களா, அந்த மாதிரி இடம் விட்டது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்குங்களா இந்த வீட்டை? ஓ, இந்த வீட்டோட அகலத்துக்கு இடமே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்பா அங்கே பாருங்க, இந்த செவுத்துல இருந்து அங்கே முடியுது பாருங்க, இது வரைக்கும் வந்து சும்மா ஃப்ரீயாக விட்டு ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு வீட்டுடைய இடம். அதே மாதிரி தான் இந்த வீடோடது. இதோட முடிஞ்சுங்களா இல்லை அது வரைக்கும்? இதோட முடியும். ஓகே, இந்த வீடோட தோட்டம் விடலை. ஆனால் இது ஓ, சும்மா ஓகே ஓகே. இவங்க எந்த ஊரில் இருக்காங்கண்ணா இப்போ? யார் இந்த ஹவுஸ் ஓனரு? இவங்க வந்து சென்னை, வெளிநாடு. ஓ, இது வந்து எதுக்கு பால்கனியா? இது பால்கனி கிடையாது.
ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்றாங்கல்ல, ஆமாம். அவங்க வந்து கை வாஷிங் பண்ணுறதுக்காண்டி இந்த இது. ஓ, வெளியே வந்து வாஷ் பண்ணுவாங்க கையை. இங்கே வந்து இங்கே இந்த இதில் ஒரு பைப்பு. ஆஹா. அவ கையாளில் நனையாம மேலே நின்னபடி வெளியில். ஓ. இங்கே ஒரு டவல் கட்டி தொங்க போட்டுருவா. ஓ. எதுக்கு? கை தொடச்சிட்டு. இது வந்து பைப். இது கை கழுவுறதுக்கு தான். இது பால்கனி கிடையாது. ஓஹோ, நான் பால்கனி நினைச்சேன். சும்மா வேடிக்கை பார்க்குற பார்த்தா கை கழுவுற. ஆமாண்ணா. இப்படி திறந்து இப்படியும் வரலாம். இப்படி வரலாம். அதான் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 வழி வெளியே இங்கேயே இருக்கு. வேற வீடு. வேற வீடாது. அது ஒரு போர்ஷன். ஓகே ஓகே. அதாவது அந்த பசங்க 3 பேத்துக்கு பிரிச்ச மாதிரி ஒவ்வொன்று இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுங்கிற மாதிரி. அப்படி எய்ம் பண்ணல. ஓ, ஓகே ஓகே. நான் போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஆனால் இந்த கீழ்களில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ரூம்கள் இருக்கிறது எல்லாமே வந்து தானியத்தை பயன்படுத்துறது தான். சேமிப்பு கிடங்கு. ஆமாம். இதான் அரைக்கிறது கல். நல்ல வீடு கட்டுறதுக்கு இதே மாதிரி இன்னொரு கல் அங்கே இருக்கு. இது வந்து சின்ன. இன்னொன்று இங்கே ஒரு பெருசா வட்ட மாதிரி. ஓ, இது வந்து அம்மி மாதிரி பயன்படுத்துவாங்க. இதில் பாருங்களேன், அந்த பள்ளமாக இருந்தால் துணியை செருப்பு போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதுதான் லைட்டாக வச்சு பூரா இந்த செடி தொட்டா சிவங்கி. அந்த செடியை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அரைக்கிற மிஷின் இது அரைக்கிற கல் தான். ஓகே. இந்த கல்லில் வந்து என்னெல்லாம் போடுவாங்கன்னா முட்டை, கடுக்கா, கருப்பட்டி, சுண்ணாம்பு, இந்த மாதிரி கடுக்கா, கருப்பட்டி, சுண்ணாம்பு எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சி தான் இந்த வீடுகள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லாக்குங்க இது. எப்பா ஆச்சரியத்தை ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா. கேட்க கேட்க பிரமிப்பு ஏற்படுத்துது. பழைய காலத்து வண்டி, கூட்டு வண்டி. ஓ, இதெல்லாம் எதுக்கு விற்கலாம்? எதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கார் மாதிரி. அப்போ இது எங்கேயாவது கல்யாணம் காட்சி போனோம்னா இதில் 2 மாட்டை பூட்டி வருவா. இது வந்து தேய்ச்சிங்களா? அது எப்படின்னு தெரியல. உள்ள வெல்வெட்டு போட்டு உட்காந்து ஜம்முன்னு ஃபேமிலியோட போவா. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா இந்த மாட்டு வண்டி. இப்போ எங்கே இருக்கு இந்த மாட்டு வண்டி? எங்கே? சாதாரண மாட்டு வண்டி பார்க்குறதே இப்போ கஷ்டமாகி போச்சு. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அந்த காலத்திலே வாழ்ந்துருக்காங்க. நல்ல செழிப்பான வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்த இந்த ஊரில் உங்களுக்கு ஏதாவது ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அழகான முறையில் வந்து அந்த வீடுகாரர்கள்ட்ட பேசி வாடகைக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லாம் கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எத்தனை லட்சம் இதாக பண்ணும்? ஒரு 1 கோடி இல்லை, அதுக்கே 10 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதை விட பயங்கரமாக இருக்க வீடு இது. அது முரட்டு. அது ஒன்றுமே க்ளீன் பண்ணாமல் இருக்காங்களா? அது மெட்ராஸில் இருக்கா? ஓ, மெட்ராஸு, அமெரிக்கா, புறமே வெளிநாடு தான். அப்புறம் ஏன் இது வந்து ஒன்று இது விற்கவோ இல்லாட்டி ஒரு வாடகை கொடுக்கவோ பராமரிக்க ஒன்றுமே பண்ணாமல் இருக்க காரணம்? நம்ம இது கூட ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அது சுத்தமாகவே ஒன்றுமே இல்லை போல தெரியுது. பராமரிப்பே இல்லை அந்த வீடு. ஆஹா. ஓகேங்களா? உள்ளே பராமரிப்பு பண்ணியிருக்காங்களாமா, வெளியே பராமரிப்பு பண்ணது. இப்போ பார்த்ததை விட முரட்டு வீடு அப்படிங்கிறாரு இந்த வீடை. எப்படி இருக்கு பாருங்க. அது அந்த கலர்லாம் வந்து அப்போ அடித்த கலர் எக்ஸ்ட்ரா அடிக்கலை. தென்னை மரம் வச்சுருக்காங்க பாருங்க. அதில் வருஷம் போட்டுப்பாளே, வருஷம் வந்து அங்கே முன்னாடி போட்டு 42, 1942. 1942 கட்டப்பட்ட வீடு. அவங்களும் இதே மாதிரி தான். அது ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஓ, ஆனால் பூட்டிட்டில் போல தெரியுதுண்ணா. சும்மா தான் திறந்தாங்க. முன்னாடி போயிட்டு விட்டுருவா. ஓ, எந்த இடத்துலண்ணா? இந்த வீட்லையா? அதில் பழைய இந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த வீடு எப்படி இருந்தது, இந்த சந்து எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே. அதில் ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, நிறைய ட்ராயிங் இருக்குது. அப்படின்னா மூலிகை. ஓ, மூலிகை செடி அந்த மாதிரி வச்சு. செடி இல்லை, அந்த இதெல்லாம் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அது இந்த ஏரியாவானது, இந்த இந்த பகுதியாது அவங்க வரைஞ்சிருக்குது. ஓ, அந்த உள்ள எல்லாம் பாருங்க. அந்த படத்தை பாருங்க. நேச்சுரலாக தண்ணி வரும் மாறி. ஆமாம், அதான் நேச்சுரலாக தண்ணி வரும்.
உள்ள கல்லுலாம் அப்படியே வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள மேலே பண்ண நம்ம வீட்டை கட்டணும் உள்ள உள்ளுக்கு பற்றியில் கண்ணா பூரா அந்த மயில இந்த மாதிரி டைல்ஸ் இப்போ கிடைக்குமா? இதெல்லாம் மேட் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து கீழே கீழே பாருங்க, கீழே ஓரம். ஆமாம்மா, அதெல்லாம் ஜப்பான் டைல்ஸு. ஆமாம்மா, இங்கெல்லாம் இப்போலாம் தயார் பண்ணவே. மேலே இருந்து கீழே வரைக்குமே எல்லாமே ஒவ்வொரு ஊரில் இருந்து கொண்டு வந்த டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆனால் இப்போ வந்து இதே மாதிரி டைல்ஸ் வந்து இப்போ சும்மா இந்த மாதிரி இங்கே வந்து ஆமாம், அது இங்கே எங்கே ஆத்தங்குடி, அது போகிற காரைக்குடி போகிற வழியிலன்னு இருக்கு. ஆமாம், ஆனால் இந்த கீழே இந்த மயில் இருக்கு பாருங்க. ஆமாம்மா, இந்த டைல்ஸ் எங்கேயுமே தயார் பண்ண முடியாது. இந்த 2 மைல் இங்கிட்ட 2 மைல் வச்சிருக்காங்க. அதேமாரி இந்த கல் புறா இருக்கு பற்றியில, இந்த கல் கிடையாது, கருங்கல். இந்த தூணு ஆமாம்மா, அதான் கருப்பு தூண். இந்த மாதிரி கல் இல்லை, அதுலேயே கருப்பு தூணு. பாலிசா தகன்னு பெயிண்டிங் கிடையாது. அந்த கல்லாம் அத்தி பயங்கரம். என் பையன் வீட்டிலலாம் ஒரு வீடு இதே மாதிரி வீடை பிரித்து விற்றா. என் தம்பி வீட்டில் ஒரு தூண் வந்து 65,000 ரூபா. அப்போ நான் சொல்ல ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ இந்த ஒரு தூண் மட்டும், இந்த ஒரு கல் தூண் மட்டுமே 65,000 ரூபா. அப்போ இப்போ இதுதான் ஸ்டார் ஹோட்டல்ல இந்த கல்லுக்கால் தான் இருக்கு. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் கொண்டு போகிறாங்கல்ல வியாபாரி, அவங்க தான் வாங்க முடியும், மற்றபடி யாரும் இந்த கல்லை வாங்க முடியாது. இப்போ விற்றா எவ்வளோ போகும்னா? இப்போலாம் லட்சத்துக்கு போகும். ஆனால் இப்போ இந்த வீடை விற்கிறதான்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக வீடை விற்றா எத்தனை கோடிக்கு போகும்? சுமார் சொல்லுங்களேன். கணக்கு போட முடியாது, கணக்கே போட முடியாது. அம்மாடியம்மா, போட முடியுமா கணக்கு? இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் ஒரு 100 கோடி போடலாமா? அதுக்கு மேலே போகும். 100 கோடி போகுமா? அதுக்கு மேலே போகலாம். இல்லை, இடம் இருக்குல்ல, ஒரு ஏக்கரு. நீங்கள் இன்னைக்கு 1 ஏக்கர் எவ்வளோ சாதாரணமாக இப்போ பிஞ்சைக்கட்டில் வாங்கினாலே எப்படி போனாலும் 1 லட்ச ரூபா சொல்லுவேன். அப்போ 100 சென்ட் என்ன ஆச்சு? 1 கோடி ஆச்சு. 1 கோடி ஆச்சு. இது மெயின் சிட்டிலன்னா இன்னும் டப்பா பயங்கரமாக போகும். 1 சென்ட் 1 கோடி ரூபாய்க்கு போகும் சிட்டியில் இங்கே இல்லை. இப்போ 100 கோடி இல்லை 200 கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாரா? இவங்களுடைய அடையாளமே இதுதானா? அது அடையாளத்துக்கே வச்சுக்கிறாங்க. அப்போ போட்ட டோரு இந்த கல்ல பாருங்க, பாருங்க. அது எத்தனை டைம் இடிச்சிருக்கும், ஆனால் உடையாம தான் இருக்குது. எப்படி உடையும்? இந்த கதவு இப்போ கிடைக்குமா? அப்பா போட்ட கேட்டுங்க, எதுவுமே மாற்றம் கிடையாதுங்க. சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே பண்ணாத வீடு அப்படியே கிடக்கு. நம்ம ஊர் கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போடக்கூடிய கேட்டெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 60 70 80 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுமே அந்த லைட்டாக துருவதாக இருக்க தவிர அது இத்து போய் கட்டாகரமான நிலமையில எதுவுமே கிடையாதுங்க. அப்பா ஆச்சரியமாக இருக்குது. வாங்க, இன்னும் பல சுவாரஸ்யமான இடங்களை தேடி நம்ம சிவகங்கையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டுருக்கோம். அதில் பார்த்த ஒரு சில வீடு தான் இப்போது நான் சந்திப்பண்ணா. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் இதே மாடலில் கட்டணும்னு சொல்லி எத்தனை கோடி ஆனாலும் சரின்னு சொல்லி ஒருத்தர் கட்டி பாகனையிலையோ மானையிலையோ கட்டினார். இது பழைய காலத்து மாடல் கட்டிட்டாரு, கட்டி முடிச்சுட்டாரு. ஓகே மக்களை, பார்த்துருப்பேன். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். செம்மையாக இருக்குது இதுவே. ஆனால் இதனுடைய ஹெட்டே நம்ம வந்து இனிமேல் போய் பார்க்க போகிறோம். மக்களே, இப்போ வந்து இதுக்குள்ளே தான் போகிறோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஃபீஸு 50 ருபீஸும் 100 ருபீஸ் கேமராவுக்கு வாங்குறாங்க. இங்கே வந்து செப்பல்லாம் கழட்டி போட்டு நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். வீடு கட்டி 95 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவங்கதான் அந்த வீடை கட்டவங்க நாச்சியப்ப செட்டியார் அண்ட் மெய்யம்மையாச்சி. இப்ப இவங்களுடைய வாரிசுங்க எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. சைட்ல 2 ஃபேமிலி இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் சென்னை கேரளால இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா இங்க வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ். இட்டாலியன் மார்பிள். இந்த தூண் எல்லாமே இட்டாலியன் கிரானைட். வால் டைல்ஸ் எல்லாம் ஜப்பான் டைல்ஸ். மரம் எல்லாம் பர்மா டேக்கு, மிரர்ஸ் எல்லாம் பெல்ஜியம் மிரர்ஸ். இது வந்து ஸ்பானிஷ் டைல்ஸ்.
எல்லாமே இன்புட் பண்ணி அந்த காலத்திலே கட்டியிருக்கேன். எடுத்துட்டு வாங்க, நான் அந்த ஹாலில் மிஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லர் மட்டும் ஒருத்தர் சொல்லியிருப்பார். 68,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்களாமா. அவங்களோட வீடு இடிக்கும்போது அதை கொடுத்துருக்காங்க. ஒரு பில்லரு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 பில்லர் இருக்குது. அப்போ அந்த பில்லரோட காஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, பில்லருக்கு மட்டுமே. வெட்டிங் ஹாலுங்களா அது? மேல எல்லாம் உட்காரும் மரத்திலே பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. ஓகே, இந்த பெயிண்டிங்ல எந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம்? இதெல்லாமே மூலிகை பெயிண்டிங் 95 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு டச்சும் பண்ணல. ஓ, இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணிடல. ஓகே, சென்டர்ல இருக்குது மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். இது வந்து 5 மெட்டல்ல பண்ணிட்டு கோல்டு பெயிண்ட் பண்ணிருக்காங்க சென்டர்ல. ஓகே ஓகே, கோல்டு பெயிண்டிங் அது. ஓ ஓகே, இது சேம் அதே டைல்ஸ் எல்லாமே வந்து இட்டாலியன்ல அந்த மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் ஒரு பிக்சர் இருக்கும். இந்த 2 பில்லர் இருக்காங்க ரவுண்டா. ஆமாம்மா, திருச்சி மலைக்கோட்டை தெரியுதா? தெரியுது. தஞ்சாவூர் பிரதேசம், குற்றாலம் ஃபால்ஸ். ஓகே ஓகே, இது கன்னியாகுமரி கடல். ஓ, இந்த பக்கம் வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், கல்லணை. இது ராமேஸ்வரம் பிரிட்ஜ். தமிழ்நாட்டில் உள்ள பாப்புலர் பிளேஸ்லாம் அப்பவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க 95 இயர்ஸ்க்கு முன்னாடி. 95 இயர்ஸ்க்கு முன்னாடியே. சூப்பர். இதான் இந்த வீட்டில் இதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் எது சொன்னீங்க? இது 2. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், ஒவ்வொரு பெயிண்டிங்கும் 95 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இடங்களை அப்போவே எடுத்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நிறைய கெஸ்ட்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள். வெட்டிங் ஃபோட்டோஸு எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து, ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரியான வெளிநாடுகள்லேருந்து தான் அதிகமாக எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொன்றுமே. இந்த பாருங்க, நம்ம ஒரு வீட்டிலேருந்து பார்க்கும்போது மயிலுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த மயிலுடைய டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு டைல்ஸும் உண்மையாகவே ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் தாங்க. எல்லாமே பழங்காலத்து பொருள், காஸ்ட்லி. சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் கேஷ் வாங்கிப்பாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் இருக்கிறதால கேஷ் வந்து வளவுங்களா? வளவுன்னு சொல்லுவாங்க. ஓ, வளவுடா? வளவு அது கல்யாணம் கொட்டது. இது வந்து வளவு. இது வந்து முற்றம். இதுல விழுகிற மழை தண்ணி எல்லாம் பின்னாடி கிணத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். இது அப்பவே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே, இது எல்லாமே ஒருத்தவங்களே ரூம்ஸ் அவங்கவுங்க திங்ஸ் வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. டோட்டலா 64 ரூம்ஸ் இருக்கு. 60 மேல கீழே எல்லாம் சேர்த்து டோட்டலா. ஓகே, இப்போ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இந்த சைடுல இருக்காங்க, மேல இருக்காங்க. அப்பல ஒருத்தவங்க பேசுனாங்களா, அவங்களும் ஹவுஸ் ஓனர் தானா? நிறைய பேருக்கு ஷேர்ல. ஓ, அவங்களாம் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மேலே இருக்காங்க, சைட்லேயும் இருக்காங்க. ஃபங்க்ஷன் டைமில் எல்லாரும் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த பில்டிங்கோட காஸ்ட் இப்போ வந்து இருக்கக்கூடிய என்ன ரேட் இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த ஒரு நிலக்கதவு மட்டுமே 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் வரும். இதில் மொத்தம் எத்தனை ஜன்னல்கள்னு சொல்லி அந்த மாதிரி கணக்கு இருக்கா? 600 விண்டோஸு, 64 ரூம்ஸ். அது உள்ள கிருஷ்ணனோட ஸ்டோரிஸ். இங்க வந்து பத்ராஜல ராமதாஸ்னு சொல்லிட்டு இந்த வால் வந்து எக்லாஸ்ட்னு சொல்லுவாங்க. முட்டையோட வெள்ளக்கரு, கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு இதெல்லாம் அரைச்சு அப்ப பண்ண பினிஷிங். 95 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயிண்டிங்கோ பாலிஷோ கிடையாது. இந்த செவத்துல எல்லாம் இந்த பாச்சை பள்ளி அதெல்லாம் ஏறாது, வலிக்கு விழுந்துரும். ஓகே ஓகே.
முட்டையில் கட்டப்பட்ட வீடு சொல்ல போல. ஒவ்வொரு ரூமுக்காண்டி நம்பர் போட்டிருப்பாங்க. ஆஹா. இந்த ஒவ்வொரு ரூம் மேலேயும் நம்பர் போட்டுருவாங்க, கீக்காண்டி நம்பர்ஸ் அங்கங்க. ஓகே ஓகே. இந்த எல்லா பெயிண்டிங்குமே மூலிகை பெயிண்டிங்ஸ் 95 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண பெயிண்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு டச்சப்பும் பண்ணல. இவங்க ஆரம்பத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? பர்மாவில் மர வியாபாரம், ஃபைனான்ஸ். ஓ, ஃபைனான்ஸ் வந்து எல்லாம் பர்மா தானா? பர்மா. ஓகே. ஓ, இது வந்து அது வந்து ஹாலு, ரூம், பெட்ரூமு. இது வந்து டைனிங் ஹாலுங்களா? அது இந்த பக்கம் அதான் இந்த வீட்டோட மெயின் ஹாலு, கல்யாண கொட்டாய், அளவு முற்றம். ரெண்டு பக்கம் டைனிங் ஹாலு, டைனிங் ஹாலை கனெக்ட் பண்ற மாதிரி சென்டர்ல ஒரு ஹாலு, பேக் சைடு கிச்சன். ஓ, அவர் நிக்கிறதுக்கு அந்த பக்கம் கிச்சன் தான் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு நம்பரும் இருக்குது ரூமுக்குன்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க. ஏன்னா அது கீ மிஸ் ஆகும். 14 நம்பர் இருக்குது. இந்த கீன்னு சொல்லி மட்டும் ஒரு கீ வச்சுருப்பாங்களாமா. அந்த கீ தான் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கீயோட ஹோல் பாருங்கள், ஒரு பாம்பே உள்ளே போயிட்டு வர அளவுக்கான கீ சைஸ். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா யோசிச்சுக்கங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து கிச்சன் உள்ளே பார்க்க முடியாது, நம்மளை மட்டும் தான் தெரியுது. செம்மையாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட் வந்து உள்ள கிச்சன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேக்கு, ரோஸ் வுட்டு, இந்த மாதிரியான. அப்பா ஏங்க, சர்வசாதாரணமாக இந்த ஒரு கதவே பல லட்சம் ரூபாங்க. நம்ப முடியுதா? அப்போ இந்த வீடு எத்தனை கோடி சேரும்? இவங்களுடைய ஒரு பெருமையாகவே வச்சிட்ருக்காங்க. இதை நம்ம நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைல்ஸ், இம்போர்ட் பண்ண ஐட்டம்ஸ். சும்மா சர்வசாதாரணமாக நம்ம ஒரு பொருளை இப்போ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம். ஆனால் A to Z எல்லாத்தையுமே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க அப்போல்லாம்.